சற்றுமுன் வெளியான தகவல். தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் மூலமாக மக்களின் அத்தியாவசிய தேவையான அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றனர். இந்த பொருட்களை பெற குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டு முக்கியமானதாகும். இதை தவிர ரேஷன் அட்டைகள் மூலம் பொங்கல் பரிசு பொருட்கள் ரூ.1000 பரிசு தொகை மற்றும் புயல், வெள்ளம் நிவாரணம் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. மேலும் நாம் வாங்கும் பொருட்களுக்கு நாம் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு SMS வந்துவிடும். ரேஷன் பொருளை வாங்குவது சரியான நபர்தானா என்பதை அறிய கைரேகையும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் என்ன பொருட்கள் இருக்கின்றன, கடை திறந்திருக்கிறதா அல்லது மூடியிருக்கிறதா என்பது அறியாமல் பல பேர் இருக்கின்றனர். இதனால் அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு அலைந்து தங்கள் நேரத்தை வீணாக செலவிடுகின்றனர். இதனை தவிர்க்க உங்களுடைய ரேஷன் கடை பற்றி விவரங்களை வீட்டில் இருந்தபடியே அறிய சுலபமான வழிகளை இங்கே பார்க்கலாம். முதலாவதாக, ரேஷன் கடையில் பதிவு செய்துள்ள செல்போன் எண்ணிலிருந்து 9773904050 என்ற எண்ணுக்கு PDS 101 என டைப் செய்து SMS அனுப்பினால் உங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது, எவ்வளவு இருப்பு உள்ளது போன்ற தகவலும் வரும். PDS 102 என டைப் செய்து அனுப்பினால் உங்கள் ரேஷன் கடை திறந்திருக்கிறதா அல்லது மூடியிருக்கிறதா என்பது தெரிய வரும். PDS 107 என டைப் செய்து அனுப்பினால் ஒருவேளை நீங்கள் பொருளை வாங்கவில்லை, ஆனால் நீங்கள் வாங்கிவிட்டு போல் மெசேஜ் வருகிறது என்ற புகாரை அளிக்கலாம். மொபைல் ஆப் மூலமாக அறிவது எப்படி? TNEPDS என்ற மொபைல் ஆப் டவுன்லோட் செய்யவும். பிறகு உங்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை கொடுக்கவும். அதன் பிறகு அதில் இருக்கும் கேப்சாவை டைப் செய்து அதில் வரும் OTP எண்ணை கொடுத்தவுடன் உங்களின் ரேஷன் கார்டு மற்றும் ரேஷன் கடை பற்றிய முழு விவரங்களை அறியலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.